அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே. நம்முடைய இந்த தஜ்வீத் கிளாஸ் இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க குர்ஆன் ஓத ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா குர்ஆன் கிளாஸினுடைய லிங்க் நான் கீழே தர்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் குர்ஆனை ஓதிட்டு அதுக்கப்புறம் தஜ்வீதுனா என்ன, தஜ்வீதுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிற பார்க்கறோம்னா நீங்க இந்த வீடியோவை பாருங்க, சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஓதுறத ஒரு பாகத்தையே நம்ம ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு தான் இப்போ நம்ம தஜ்வீதினுடைய கிளாஸ்ல உட்காந்துருக்கிறோம். ஆக குர்ஆன் ஓதாம இங்க பார்த்தோம்னு சொன்னா இன்னும் புரியாது, சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு தஜ்வீதுக்குள்ள வாங்க, சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தஜ்வீதுனா என்ன, தஜ்வீத் எப்படி ஓதணும், தஜ்வீத் எதுக்காக ஓதுறோம், இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்லாம் ஒரு சில விளக்கத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சரிங்களா? ஓகே, நம்ம தஜ்வீதினுடைய சில சட்டங்களை விளக்கங்களை பார்க்கலாம், சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த தஜ்வீத் முறைப்படி ஓதுறது எப்படி. இது ஃபர்லா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் போதே இப்படிதான் ஓதுனாங்களா, இல்ல வேற எதுவும் இடையில மாற்றம் ஏற்பட்டதா, இது பற்றி ஒரு விவரம், சரிங்களா? நல்லா கவனிங்க. தஜ்வீதின் முறைப்படி ஓதுறது கண்டிப்பா ஒரு ஃபர்ல், சரிங்களா? அதை கட்டாயம் கத்துக்கிட்டே ஆகணும். சிலருக்கு தஜ்வீது முறைப்படி ஓத வராது. காரணம் ஏன்? அவங்க நாவலை முடிச்சிருக்கும், அப்படி இல்லையா இல்ல சட்ட திட்டங்களை விளங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு பரவாயில்ல, ஜாயிஸ் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா யாருக்கு சக்தி இருந்தும் இந்த தஜ்வீதை கத்துக்க நினைக்கலையோ, யாருக்கு சக்தி இருந்தும் இந்த தஜ்வீதின் முறைப்படி ஓதலையோ அவங்க மீது குற்றம், அவர் ஒரு பாவம் செஞ்ச அளவுக்கு ஈடாகுவார். காரணம் ஏன்? இது அல்லாஹ்வினுடைய கலாம். இத சரியான முறைப்படி ஓதுவது இது ஒரு ஃபர்ல், சரிங்களா? தஜ்வீத் முறைப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதுனாங்க. அவங்களுக்கு தஜ்வீத் முறைப்படிதான் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் கொண்டு வந்து சொல்லும் போது, வஹியை இறக்கும் போது தஜ்வீதின் முறைப்படிதான் வந்துச்சு, சரிங்களா? ஆக நம்ம தஜ்வீதின் முறைப்படி ஓதுவது ரொம்ப 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 மஸ்ட், சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அநேக நபர்கள் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓத தெரிஞ்சு லேசா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா தஜ்வீத் அது கண்டிப்பா கத்துக்கணும். தஜ்வீதுன்னு சொல்றோம். அப்ப அந்த தஜ்வீத்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் விளங்கணும். தஜ்வீத்னா என்னன்னு சொல்றேன், கரெக்டா தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஒரு எழுத்தை எப்படி நம்ம உச்சரிக்கணும், அதனுடைய முறைகள் என்ன என்ன அந்த எழுத்தின் மூலியமா வரக்கூடிய சட்ட திட்டங்களை நம்ம அறிவதுதான். இவ்வளவு நாளா நம்ம பார்த்திருந்தது குர்ஆனினுடைய கிளாஸ்ல குர்ஆன் எளிய முறையில் ஓதுவது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். அதுல ஒவ்வொரு எழுத்தினுடைய முறையும் சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு பேர் தஜ்வீத். அதை எப்படி உச்சரிக்கணும், அதனுடைய மஹ்ரஜ், அதனுடைய ஒரு எழுத்து எங்க பிறந்து வரும், நம்ம நாவை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம பார்த்திருந்தோம். அதனுடைய ஆரம்பமே தஜ்வீத் தான், சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனிதர் இந்த குர்ஆனை ஓதுவார், ஆனாலும் அந்த குர்ஆன் அவரை சபிச்சு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸை அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹதீஸ்க்கு உதாரணம் இதுதான். யாருக்கு குர்ஆன் ஓத சக்தி இருந்தும் அவர் ஓதாம இருக்கிறாரோ, யாரு தஜ்வீத் முறைப்படி கற்றும் அல்லது கற்க வாய்ப்பு இருந்தும் அல்லது கற்க ஆற்றல் இருந்தும் அவர் கற்கலையோ, அவர் அந்த சரியான முறையில ஓத பழகலைன்னா கண்டிப்பா அவரின் மீது இந்த குர்ஆன் சாபம் விடும் அப்படின்னு ஒரு ஹதீஸினுடைய விளக்கத்தை நம்ம காணலாம், சரிங்களா? அப்போ உங்களுக்கு சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா கத்துக்கோங்க, சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இலகுவா சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். தஜ்வீதினுடைய விளக்கம் இதுதான், ஒரு முறை. அந்த முறைப்படி ஓதுவது தஜ்வீத், அவ்வளவுதான். அந்த முறை தான் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப நிறைய இருக்குது. நம்ம சாப்டர் ஒரு சின்ன சின்ன லெசன் வைஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 வகை வைப்பாங்க. அந்த 4 வகையில சில எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு அப்படியே மாறுபடும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம ஓதி இருக்க மாட்டோம். இப்போ இது பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கும், சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவுக்கும் ஒரு வகையா எடுத்து உச்சரிச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அழகான முறையில தெளிவா பொறுமையா உட்கார்ந்து கவனிங்க. புரியலன்னு சொன்னா கண்டிப்பா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம பார்க்க போற கிதாப் என்னன்னு சொன்னா இதுதான், சரிங்களா? இது தஜ்வீதுக்காக குறிப்பாக எழுதின ஒரு கிதாப். ரொம்ப இலகுவா ஈஸியா இருக்கும், சரிங்களா?
உங்களுக்கு வாங்கன்னு சொன்னால் இதை ஃபோட்டோ எடுத்து கடையில் காமிங்க, கண்டிப்பாக இருக்கும். நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எந்த பாடத்தை நமக்கு முக்கியமானதோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால் சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும். சரிங்களா? சுக்குன் பெற்ற நூன் அப்படின்னா முதல்ல விளங்கணும். சுக்குன் பெற்ற நூன்னா என்ன? ஒரு நூனின் மேல் சுக்கூன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பேர் சுக்குன் பெற்ற நூன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால் இந்த சுக்குன் பெற்ற நூன் தான். சுக்குன் பெற்ற நூனும் தன்வீனும். சரிங்களா? இந்த சுக்குன் பெற்ற நூனும் இந்த தன்வீனையும் வச்சு 4 வகையா சில சட்டங்களை சொல்லி தருவாங்க. இந்த சட்டங்களை தான் நம்ம ஒவ்வொன்றா படிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டியது என்ன? இந்த சுக்குன் பெற்ற நூன்னா என்ன, இந்த தன்வீன்னா என்ன, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கணும். நான் ஃபர்ஸ்ட் சுக்குன் பெற்ற நூனை சொல்லித்தரேன். சரிங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம படித்தது தான் சுக்குன் பெற்ற நூன். ஃபர்ஸ்ட்டு நூன் இருக்கும், அதுக்கு சுக்குன் இருக்கும், இதுக்கு பேர் சுக்குன் பெற்ற நூன். சரிங்களா? நம்ம படித்தது தான். இப்போ உதாரணமாக அலிஃப் இருக்கு, அலிஃப்க்கு ஜபர் இருக்கு. அப்போ அலிஃப் நூன் ஜபர் அன். சரிங்களா? இந்த அன் இதில் உள்ள இந்த சுக்குன் பெற்ற நூன் தான் நூனே சாக்கின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு வகை. சரிங்களா? இந்த நூனே சாக்கின் தனியாக ஒரு பாடம். ரெண்டாவது விஷயத்தை நல்லா கவனிங்க. ரெண்டாவது தன்வீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது இது தன்வீன். தன்வீன்னா என்ன? இந்த போட்டிருக்கிறாங்களா? தன்வீன், இது சுக்குன் பெற்ற நூன். இந்த 2 சட்டத்தை தான் இப்போ அதிகப்படியான ஒரு சட்டமாக சொல்லி தருவாங்க. சுக்குன் பெற்ற நூன் ஒரு தனி சாப்டர், ஒரு தன்வீனும் தனி சாப்டர். இப்போ இது 2ஐயும் தான் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இப்போ தன்வீன்னா என்ன? தோ ஜபர், தோ ஜேர், தோ பேஷ், இதுதான் தன்வீன் அப்படின்னு நம்ம இந்த தஜ்வீதின் முறைப்படி பார்ப்போம். சரிங்களா? இந்த தோசபர், தோசர், தோபேஷ், இந்த நூன் சுக்குன் பெற்ற நூன், இது 2ஐயும் மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ இது 2க்கும் பேரு சுக்குன் பெற்ற நூன், இது தன்வீன். சரிங்களா? இதை மறந்துட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா பின்னாடி வரக்கூடிய பாடம் எதுவுமே புரியாது. அதனால இதை மறக்காம நல்லா கவனமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்வீன், நூனே சாக்கின், அதாவது சுக்குன் பெற்ற நூன், இது 2ஐயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சுக்குன் பெற்ற நூன், அடுத்து இது தன்வீன். சரிங்களா? தோசபர், தோசேர், தோபேஷ், இதுதான் முக்கியம். சரி, இப்போ நம்ம பார்க்க போறது விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் இதை 2ஐயும் வச்சுதான் இந்த 4 சட்டங்களை கொண்டு வருவாங்க. இது 4ஐயும் மேலாட்டமா நான் சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இல்ஹார். சரிங்களா? இது ஃபர்ஸ்டா சொல்லுவாங்க. ரெண்டாவது இஹ்ஃபா, இது செகண்ட் ஒன். மூணாவது இத்காம், இது 3, இது 4 இக்லாப். இல்ஹார்னா என்ன அப்படின்னா இது வெளிப்படுத்தி ஓதணும். சரிங்களா? இப்போதைக்கு சொன்னா ஒன்றும் விளங்காது, உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். சும்மா கவனிச்சுக்கோங்க, மேலோட்டமா கவனிங்க. நம்ம அடுத்தடுத்த பாடங்கள்ல சொல்லும் போது இது சொன்னது ஞாபகம் அங்க வரும். சரிங்களா? மேலோட்டமா விளங்குங்க. ஃபர்ஸ்ட் வகை இல்ஹார். இல்ஹார்னா வெளிப்படுத்தி ஓதுதல், அவ்வளவுதான். ரெண்டாவது வகை இஹ்ஃபா. இஹ்ஃபானா மறைத்து ஓதுதல். இதை வெளிப்படுத்தி ஓதணும், இஹ்ஃபானா மறைத்து ஓதுவோம். மூணாவது வகை இதுகாம். இதுகாம் சொன்னா சேர்த்து ஓதுவோம். சரிங்களா? இந்த இதுகாம்ல 2 வகை இருக்கு, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதுகாம் மட்டும் பாருங்க. இதுகாம்னா சேர்த்து ஓதுவோம், இக்லாப்னா மாற்றி ஓதுவோம், அதாவது புரட்டி ஓதுதல். இதுக்கு அர்த்தம் இதுதான். சரிங்களா? இல்ஹார் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தி ஓதுவோம், இஹ்ஃபா செகண்ட் மறைத்து ஓதுவோம், இதுகாம் 3வது சேர்த்து ஓதுவோம், இக்லாப் 4வது புரட்டி ஓதுவோம். சரிங்களா? இந்த வெளிப்படுத்தி ஓதுறது, சேர்த்து ஓதுறது, புரட்டி ஓதுறது, மாத்தி ஓதுறது, இதனுடைய சட்டங்கள் தான் டோட்டலா சேர்த்து தஜ்வீத் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதனுடைய முறைப்படி வெறும் 4 வகை தான்.
இந்த 4 வகையை மட்டும் நம்ம நல்லா படிச்சுட்டா போதும். அழகான முறையில கிராத்து ஓதுவதற்கு ரொம்ப இலகுவா இருக்கும், அழகாவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக இதனுடைய தொடர்ச்சியை கடைசி வரைக்கும் படிக்கணும் ஒரு நியத்து இப்பயே வச்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு லேசை கொடுப்பான். நான் பொறுமையா போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம இவ்வளோ இந்த பாடங்களை நம்ம வேகமா நடத்தணும்னு சொன்னா கண்டிப்பா புரியாது. ஆக இன்னைக்குள்ள பாடம் என்னன்னு கேட்டா இதுதான். இந்த நூனே சாக்கின், இந்த தன்வீன், இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையை வச்சுதான் பின்னாடி வரக்கூடிய எல்லா சட்டமும் எல்லா விதிமுறைகளும் இதுலதான் அடங்கும். நூனே சாக்கின் தன்வீன், இதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? மறந்துட்டீங்கன்னு சொன்னா பின்னாடி பார்க்குற எதுவுமே விளங்காது. நான் மறுபடியும் சொல்ற காரணம் இதுதான். ஹெட்டு, இந்த ஹெட்டை விட்டுட்டீங்க நீங்க பின்னாடி பாடங்கள் படிக்கிறது வேஸ்ட். சரிங்களா? அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் ஞாபக சக்தியை கொடுக்கட்டும். நூனே சாக்கின்னா என்ன, நூனுக்கு மேல சுக்குன் வர்றது. தன்வீன்னா என்ன, தோசபர் தோசேர் தோபேஸ், இதுதான் தன்வீன். சரிங்களா? இன்னைக்கு பாடம் இது போதும். இந்த 2 தான் குறைச்சிருக்குன்னு பார்க்காதீங்க. இதனுடைய பிரதிபலிப்பு ரொம்ப நிறைய இருக்கும். ஆக வல்ல ரஹ்மான் எல்லாருக்கும் இதனுடைய ஞாபக சக்தியை தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் நம்ம சட்டத்துக்குள்ள போய் பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.